அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க. நம்ம எப்போதுமே சாயந்தர நேரத்துல குட்டி ஸ்டோரி சொல்றோமா? குட்டி ஸ்டோரி கொஞ்சம் பெரிய ஸ்டோரி, ரொம்ப பெருசுன்னு பயந்துடாதீங்க. கொஞ்சம் என்னன்னா, கதைக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா, எப்போதும் போலதான் மறக்காம நீங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இங்க லைக்கும் பண்ணிடுறீங்க, கமெண்டும் பண்ணிடுறீங்க. ஆனா இந்த ஷேருங்கிறதே இல்லை. கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க எவ்வளவு தூரம் ஷேர் பண்றீங்களோ அப்பதான் என்னோட வீடியோஸ் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஷார்ட்ஸ் கூட ஓடிடுது, வீடியோஸ் ஓடவே மாட்டேங்குது. இந்த வீடியோஸை வந்து நீங்க பெரிய வீடியோ ரொம்ப நேரம் அதை பேசி கொள்ள போறாங்க அப்படிலாம் நினைக்க வேணாம். கதையிலே கொஞ்சம் பெரிய கதை, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். ஒரு குருவும் சிஷ்யனும், குரு தான் கேள்விப்பட்டிருப்போம்ல. அப்ப அந்த குரு கிட்டதான் சிஷ்யன் எல்லாம் போய் பல வாழ்க்கை தத்துவங்கள் அதெல்லாம் கத்துப்பாங்க. அப்போ உள்ள காலகட்டத்துல அப்படி இருந்துச்சு. அது மாதிரிதான் நம்ம கதையிலையுமே இந்த குரு வந்து குரு கிட்ட ஒரு சிஷ்யன் இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா வந்த நாட்கள்ல இருந்தே சிஷ்யனுக்கு ஒரே மனக்குழப்பம், ஒரே கவலையா இருந்துச்சு. என்னன்னா, அவர் எந்த வேலை செஞ்சாலும் அவர் அந்த வேலையில முதல் தடவையிலேயே அவருக்கு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப எப்படி சொல்றது, அடுத்தடுத்த முறை பல முயற்சி பண்ணினாதான் அந்த விஷயம் நடக்குது. இதனால அவர் ரொம்ப மனக்கவலையிலேயே ரொம்ப யோசனையிலே இருக்கிறாரா. யோசனையிலே இருந்துட்டு அவர் புதுசா ஒரு வேலை செய்யும் போது அந்த பதட்டத்திலேயே அந்த எடுக்கிற வேலையும் வெற்றி அடைய மாட்டேங்குது. பதறின காரியம் சிதறி போகும். பதறிட்டோம்னா அந்த காரியம் என்ன ஆகும், சிதறி போகும். அது மாதிரிதான் ஒரு பதட்டத்தோடய ஸ்டார்ட் பண்றதுனால அவருக்கு எந்த வேலையுமே நடக்க மாட்டேங்குது. இப்படி ரொம்ப கவலையா இருக்காரு. குரு வந்து இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. கவனிச்சுட்டாலுமே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி அவர் பொருட்படுத்தல. ஆனா சிஷ்யனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. நம்ம ஒரு சிஷ்யனா என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்துலயுமே முதல்ல தானே இருந்து காட்டணும்னு நினைப்போம். அது மாதிரி அவன் நினைக்கிறான். இப்படியே நாட்கள் போக போக ரொம்ப இதே மாதிரியே தான் அவனுக்கு பல முறையும் தோல்வியாவே இருக்குது. சரி, இதுக்கு மேல பேசாம இருக்க கூடாதுன்னு குரு கூப்பிட்டு சிஷ்யன்ட்ட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சிஷ்யரும் தன்னோட கவலையே சொல்றாரு. நான் எந்த முயற்சி பண்ணாலும் அதுல வந்து ஃபர்ஸ்ட்லயே வெற்றி அடைய மாட்டேங்குது, ரொம்ப டைம் எடுக்குது, எனக்கு தோல்விதான் ரொம்ப அதிகமா இருக்கு, இதனால எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு நம்ம சிஷ்யன். சரி, ஓகே, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன், அது மூலியமா நீ இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி குரு சொல்றாரு. குரு சிஷ்யனுக்கு சொல்ற கதை இல்ல, இதுதான் இந்த கதை தான் நம்ம எல்லாருக்குமே அந்த சொல்லப்படுற கதை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கிளி ஜோசியம் எல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஜோதிடம்லாம். அப்ப அந்த கிளி வந்து கூண்டுல அடைச்சிட்டு கூண்டை விட்டு வெளியில திறந்து விடுவாங்க. திறந்து விட்டுன்னா அது வந்து நடந்து மனிதர்கள் மாதிரியே நடந்து போகும். நடந்து போய் சீட் எடுத்துட்டு திருப்பி கொடுத்துட்டு உள்ள போயிடும். ஒரு முறை கூட அது பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணாது. நீ கவனிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி குரு வந்து சிஷ்யன்ட்ட கேட்கிறாரு. ஆமா, ஏன் அது பறக்கக்கூடியது தானே, அந்த கூண்டை விட்டு வெளியில தானே வருது, வரக்கூடிய நேரத்துல நேரம் நடந்து போய் எடுக்காம பறந்து போகணும்னு நினைச்சா போயிடலாம்ல, அது ஏன் பறக்க மாட்டேங்குது? ஏன்னா அந்த கூண்டுல வந்து அதை அடைக்கிறதுக்கு முன்னாடி அதோட சிறகை வெட்டிடுவாங்க. அந்த ரெக்கைய வெட்டிட்டு தான் அதை வந்து உள்ள வச்சிருப்பாங்க. அப்போ அது அந்த வெட்டினது தெரியாம அது பறக்கிறதுக்கு பல முறை முயற்சி பண்ணிருக்கும். முயற்சி பண்ணி என்ன ஆயிருக்கும், தோல்வி விட்டுருக்கும். அதனால ஒரு காலகட்டத்துல அது என்ன பண்ணும், அது தன்னோட முயற்சியை நிப்பாட்டிட்டு நம்மளுக்கு பறக்கிற சக்தியே இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் அது முயற்சி பண்றதே விட்டுடும். அதனாலதான் அதுக்கப்புறமா அடுத்தடுத்த மாதங்கள்ல அதுக்கு ரெக்கை வளர்ந்துட்டாலுமே அது வெளியில வரும்போது தனக்கு ரெக்கை வளர்ந்துருச்சு, நம்ம பறக்கணும் அப்படிங்கிற விஷயமே அதுக்கு மறந்து போனதுனால, அது முயற்சி விட்டுட்டதுனால ஆட்டோமேட்டிக்கா அது வருது, எடுக்குது, உள்ள போயிருதுங்கிற மாதிரி தன்னை வந்து அது பழக்கப்படுத்திக்கிச்சு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த சிஷ்யனுக்கு தோணுது, இந்த கிளிக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு ஒரு அறக்குறையா அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ குரு சொல்றாரு, நான் முழுசாவே உனக்கு புரிய வைக்கிறேன் பாரு. எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நம்ம செய்யறதுக்கு எத்தனை முறை முயற்சி பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை முறை தோல்வி விடுறோங்கிறதும் முக்கியம் இல்ல. எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் அதுல அடுத்தடுத்த முறை வெற்றி கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்புறதும், அந்த நம்பிக்கையோடயே விடாமுயற்சியை மேற்கொள்றதும் தான் முக்கியம் அப்படின்னு குரு சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம நம்ம எடுக்கிற காரியம் வந்து நடக்காதோ, தோல்வி விட்டுருமோங்கிற அந்த பதட்டமே வந்து அந்த காரியத்தை நடக்க செய்யாது அப்படின்னு குரு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் சிஷ்யனுக்கு அதுக்கப்புறத்துல இருந்து தோல்வியை பொருட்படுத்துற பழக்கமே இல்லாம போயிடுச்சு. தோல்வி வந்தா தோல்வி, வெற்றி வந்தா வெற்றின்னு சொல்லி அதை பெருசா பொருட்படுத்துற இதையே விட்டுட்டான். அந்த தோல்வியை பொருட்படுத்துறதே விட்டுட்டு அவன் வந்து இலகுவாக்கிட்டான். அப்படி அவன் அவனோட மனம் வந்து இலகுவானதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஆச்சரியம், அவனுடைய எடுத்த முதல் காரியமே முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைஞ்சிருது அந்த சிஷ்யனுக்கு. இதே மாதிரி நம்மளுமே விடாமுயற்சியா நம்ம செயல்பட்டோம்னா, தோல்வியை நினைச்சுக்கிட்டே பதட்டம் அடைஞ்சு தோல்வின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இல்லாம அடுத்த முறை நம்மளுக்கு வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம வாழ கத்துக்கிட்டோம்னா
நம்மளும் நம்ம இந்த சிஷ்யன் மாதிரி நம்மளோட முதல் முயற்சியிலே வெற்றி அடையலாம்ங்கிறது தான் இந்த கதையோட கருத்து. நீங்களாம் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துக்களை பதிவிடுங்க நண்பர்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.